Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to second sum in exercise 3B. So second sumல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு a man buys 75, rupees 100 shares paying 9% dividend. He buys the shares at such a price that he gets 12% of his money. At what price did he buy the shares? ஸோ இப்போ பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள். செகண்ட் சம் கூட கிவன் எழுதுகிறேன். கிவன் வந்து நம்ம இங்கே ருப்பீஸே கொடுக்கல. ஸோ பைஸ் 75னா அதோட மீனிங் என்னென்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 75, rupees 100 ஷேர்ஸ். அது வந்து rupees 100 ஷேர்ஸ்ன்றது நாமினல் வேல்யூ வந்து rupees 100ன்னு கொடுத்துருக்காங்க. பேயிங் அட் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 9% கொடுத்துருக்காங்க. He buys a share at such a price that 12% of his money அப்படின்னு கொடுத்துருக்க இன்னொரு பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் பர்சன்டேஜ். ஸோ இன்கம் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மணியில் நம்ம மேக் பண்ணுற பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும்னா இன்கம் பர்சன்டேஜ் தான். அவங்க கொடுக்கறது டிவிடெண்ட் பர்சன்டேஜ், கம்பெனி கொடுக்கறது டிவிடெண்ட் பர்சன்டேஜ், நம்ம மணியில் நம்ம மேக் பண்ணி பர்சன்டேஜ் கொடுக்கறது இன்கம் பர்சன்டேஜ். இங்கே 2% தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்கம் பர்சன்டேஜ் தான் இன்னொன்று. ஸோ 12%. ஸோ இன்கம் பர்சன்டேஜும் இருக்குது, டிவிடெண்ட் பர்சன்டேஜும் இருக்குது. அவங்க கேட்டிருக்க கொஷின் பாருங்கள். அட் வாட் ப்ரைஸ் டிட் ஹீ பை த ஷேர்ஸ்? ஸோ எவ்வளோ காசு கொடுத்து அந்த ஒரு ஷேரை வந்து அவன் வாங்கியிருப்பான். ஸோ எம்வி தான் கேட்குறாங்க. ஸோ அட் வாட் ப்ரைஸ் டிட் ஹீ, நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே, கம்பெனி வந்து எப்பயுமே டிஃபால்ட்டாக நாமினல் வேல்யூ கொடுத்துருவாங்க. என்ன கண்டுபிடிக்கணுன்னா எந்த ப்ரைஸ்க்கு நாம் வாங்குகிறோம் அப்படின்றது தான் அவனுக்கு வேணும். அவங்க விற்கிற ரேட் வந்து 100 ருபீஸ்னால் நம்ம வாங்குகிற ரேட் வந்து எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அட் வாட் ப்ரைஸ் டிட் ஹீ பை த ஷேர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து எம்வி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எம்வி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இன்கம் பர்சன்டேஜ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து டு ஃபைண்ட். ஸோ சொல்யூஷன் வந்து இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். சொல்யூஷன் வந்து இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் எம்வி ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. இந்த ஃபார்முலாலே யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கம் பை 100 இன்ட்டு எம்வி வந்து நம்மளுக்கு தெரியாது, இன்கம் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு 12ன்னு தெரியும். ஸோ 12 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 12/100 இன்ட்டு எம்வி தான் நம்மளுக்கு தெரியாது. எம்வி ஈக்குவல் டு டிவிடெண்ட் வந்து 9/100 இன்ட்டு என்வி. ஸோ இங்கே பாருங்கள் கேன்சல் ஆகிடும், ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் பாருங்கள் நம்மளுக்கு 12 இன்ட்டு எம்வி பை 100 ஈக்குவல் டு 9ன்னு இருக்கா. ஸோ எம்வியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது 9 இன்ட்டு 100 இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், 12 வந்து டினாமினேட்டருக்கு வரும். ஸோ இப்போ வந்து எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், 4 வந்து 25 டைம்ஸ். ஸோ 25 இன்ட்டு 3, அதாவது எம்வி வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 75 ருப்பீஸ்க்கு தான் அவன் வாங்கியிருக்கான். ஸோ அதாவது டிஸ்கவுண்ட்டில் போயிருக்கு. என்வி வந்து 100ஆக இருக்கும் போது எம்வி வந்து 75. ஸோ டிஸ்கவுண்ட்டில் தான் அவன் வாங்கியிருக்கான். ஓகேவா? கம்மியாச்சுன்னா டிஸ்கவுண்ட், அதிகமாக இருந்ததுன்னா எம்வி வந்து அதிகமாக இருந்ததுன்னா ப்ரீமியம். இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.